நியூஸ் 87 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திக்க போறோம். நிறைய நம்ம சேனல்ல தொலைக்காட்சியில பார்த்துருக்கீங்க. நிறைய சமூக சேவகர்கள், பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, மலர் மகள் சமூக நல அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் பூங்குடி அவர்களை பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து அவங்க இந்த ட்ரஸ்ட் எப்படி உருவாக்குனாங்க, என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம தொலைக்காட்சியாக தெரிஞ்சு போறோம். வணக்கம், என் பெயர் பூங்கொடி. மலர் மகள் சமூக நல அறக்கட்டளை நிறுவன தலைவர். வணக்கம். ஆரம்ப காலத்துல 2007 இருந்து நான் தாய் நிறுவனத்துல நான் வந்து சிசிஎம்மா இருந்தேன். சிசிஎம்னா கமிட்டி மெம்பரா இருந்தேன். அதுல இருந்து என்னை தேர்ந்தெடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. தாய் விருதுகள் அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. அந்த அறக்கட்டளை பார்த்து சென்னை மாவட்டத்துல முதல் தலைவரா நான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 13 மாவட்டம் இந்த தாய் நிறுவனம் எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 13 மாவட்டத்துல சென்னைக்கு நான் முதல் தலைவரா தேர்ந்தெடுத்தேன். அதுல இருந்து எனக்கு சோசியல் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல இருக்கவங்க வந்து பாலியல் தொழில உடம்பு ரீதியா கஷ்டப்படுறவங்க, எச்சரிக்கையால பாதிக்கப்பட்டவங்க, நிறைய தொற்றுக்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆரம்பிச்சா ரெகுலர் மெடிக்கல் செக்அப், அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் பண்ணும்போது நானும் அதுல ஈடுபாடா இருந்தேன். எல்லாத்துக்கும் இதுல கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்ததுக்கு படிப்படியா வந்து அதுக்கப்புறம் சொசைட்டியா மாறுச்சு. சொசைட்டியா வந்து சுழற்சி பெண்கள் முன்னேற்ற சங்கம்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல அங்க வந்து சுழற்சி மூலயமா தலைவரை தேர்ந்தெடுக்குமா அப்புறம் எனக்கு அடுத்து வேற ஒரு தலைவர் வருமா, அந்த நிறுவனம் சரியா நடக்கலன்னும் போது நான் எனக்குள்ள ஒரு தோணுச்சு, ஏன் நம்ம அடுத்தடுத்து நம்மளே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணம் எனக்கு வந்தபோதுதான் நான் அந்த சர்வீஸை வச்சு இன்னைக்கு 2024 நான் மலர் மகள் சமூக நல அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிக்கும் போது சாதாரணமா தான் ஆரம்பிச்சேன். இது எப்படி கொண்டு போறோம், எப்படி பண்ண போறோன்ற ஒரு ஐயத்துல இருந்த. ஆனா எனக்கு போர்டு மெம்பர் மொத்தம் 9 பேர் எல்லாம் ஒத்துழைச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணல சர்வீஸ் அதை விட சிறப்பா நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து யாரு ஸ்பான்சர் வரைக்கும் நான் வாங்கல. என்னோட சொந்த உழைப்பிலே வச்சு மக்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு மக்கள்னா பாசிட்டிவ் மக்கள் சொல்லுவாங்க, எச்சிலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாசம் 10ஆம் தேதி அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா 5 கிலோ அரிசி, சத்து மாவு, பேரிச்சம்பழம், அவங்களுக்கு ஏன்னா வெளியில அவங்க வந்து மாத்திரை போடுவாங்க, அவங்களுக்காக சத்து மாவு சாப்பிடுறதுக்கு வசதி இருக்காது. அந்த மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் என்ன வந்துச்சு, அவங்களுக்கு உண்டான அந்த மாசம் அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு மாதிரி என்னால முடிஞ்ச உதவி செய்றேன். இதுல திருநங்கைகளும் வருவாங்க. திருநங்கைகளுக்கும் ஏன்னா அங்கங்க ரொம்ப நிறைய பேர் நல்லா இருக்காங்க, சில பேர்லாம் கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியா. அவங்களுக்கும் இதுல சர்வீஸ் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் செஞ்சுக்கிட்டு வரேன். போர்டு மெம்பர் இருக்காங்க, கிருஷ்ணவேணி அம்மா, அவங்க வந்து பொருளாளர், செக்ரட்டரி ஜெயந்தி, அப்புறம் ஆயிஷா போர்டு மெம்பர், கோமதி அம்மா இருக்கிறாங்க, உமா, இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. சில பேர்ல நல்லா இன்வால்மெண்டா வந்து செய்யறாங்க. அப்புறம் இல்லாம சொந்த தொழில் ஒன்று தொடங்கலாம். இது தொழில் தொடங்கறதுனால மக்களுக்கு என்ன பயனடைன்னு பார்த்தேன். அப்ப பார்த்தா மிளகு, சீரகம், இந்த மாதிரி ப்ரொவிஷன் எல்லாம் மொத்தமா ரேட்டுக்கு வாங்கி அவங்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கே வேலை நான் கொடுத்துங்க. அவங்களுக்கு வெளியில போக முடியாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சரி நம்ம மலர் மகள் சமூக நல அறக்கட்டளையே நம்ம அவங்க சேர்த்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு. அதாவது சின்ன பிரச்சனை கேட்டேன், நீங்க நல்லா விரிவாக்கமா சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து எல்லா ட்ரஸ்ட் வச்சிருக்கணும் வந்து ஒவ்வொரு பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸ்க்கு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஃபெஸ்டிவல் டைம்ல என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க இந்த ஒன் இயர்ல? இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்க வந்து பொங்கல் விழா கொண்டாடணும். பொங்கல் விழா சமத்துவ பொங்கல். அதுல வந்து எங்க போர்டு மெம்பர்ல கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. எல்லாமே நாங்க மத அடிப்படையில மனிதாபிமான அடிப்படையில நான் போர்டு மெம்பரே சேர்த்திருக்கேன். அப்படி வைக்கும்போது சமத்துவ பொங்கல் எல்லாருமே எத்தனை போர்டு அவ்வளவு பேர் பொங்கல் வச்சு எல்லாருமே பொங்கல் வச்சு அவங்க ஒரு கேம் மாதிரி விளையாட்டு ஒண்ணு கொடுத்தேன்.
விளையாடி கொடுத்து சில பொருள் சில கேம் விளையாண்டு அவங்க ஜெயிச்சாங்க. சின்ன சின்ன பசங்களை ஊக்கத்தொகை மாதிரி ஒண்ணு கொடுத்தேன். அது அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அந்த நல உதவி திட்டம் செஞ்சோம். அரிசி, புடவை இதெல்லாம் கொடுத்து சிறப்பாக ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த பொங்கல் நிகழ்ச்சிலாம் பண்ணீங்க. இதுக்கு வந்து உங்ககிட்ட மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஸ் யாராவது பண்ணாங்களா, இல்லை நீங்களே பண்ணீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு நபர் சதீஷ்குமார் என்று ஒரு என்னுடைய தம்பின்னா அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவர் வந்து எம்எஸ்கே டெக்ஸ் வச்சிருக்காரு பெரம்பூர்ல. அவர் வந்து நான் ஒரு ஃபெஸ்டிவல் பண்றேன்னா உடனே நான் வர சகோதரின்னு உடனே வந்துருவாங்க. அவர் வந்தோடனே எல்லா மக்களுக்கும் ஷேரி வாங்கி கொடுத்துருவாரு. மற்றபடி எல்லாம் மற்ற செலவுலாம் என் செலவு தான். மக்களுக்கு என்னன்னா இங்க பொங்கல் விளையாட்டம் நல்லா செய்வாங்க, இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் மறந்து ஜாலியா இங்க இருக்கலான்ற இடத்துல நிறைய பேர் நான் போட்டு ஒரு மியூசிக் சேர் மாதிரி வச்சோம், அதுல விளையாண்டாங்க. அப்புறம் ஸ்பூன் வச்சு லெமன் வச்சு கொடுத்தோம், அது ஒரு விளையாண்டாங்க. இதுல எல்லாமே மாற்றுத்திறனாளியும் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, திருநங்கைகள் எல்லாமே கலந்து சமத்துவ பொங்கல் ரொம்ப சிறப்பா இருந்தது. மக்கள் நிறைய பேர் ஆர்வமா இதுல கலந்துக்கிட்டாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் நல்லா சொல்லும் போதே பார்க்கறதுக்கு நல்லா இதாக இருக்குது. இப்போ வந்து அந்த மகளிர் தினம், ஏன்னா ஃபுல்லாகவே கண்டிப்பாக மகளிர் தான் அதிகமாக இருப்பாங்க உங்ககிட்ட. அப்படி பார்க்கும்போது மகளிர் தினம் எந்த சிறப்பாக பண்ணி நம்ம தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் உங்கள் மகளிர் ஃபங்க்ஷனை. ஸோ அது நீங்கள் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? நான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்படுறது மகளிர் தினம். ஏன்னா நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு முதல் ஒரு நிகழ்ச்சி நடத்த பெரிய லெவல்ல பண்ணா அது மகளிர் தினம் தான். அந்த மகளிர் தினம் பார்த்தீங்கன்னா எல்லா மகளிர் ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. அந்த 500 பேர் அன்னைக்கு எல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்களோ அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கருத்து மகளிர் தினம் எதனால கொண்டாடப்பட்டு சொன்னாங்க தெளிவா. ஆனா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது மகளிர் தினம் வந்து இவ்வளவு ஒரு அடிப்பட்டு இந்த மக்கள் வந்து இன்னைக்கு மகளிர் தினம் நம்ம இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும், அது அவங்கதான் காரணம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாம அன்னைக்கு சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்கல இருந்து மார்ச் 8 உலக மகளிர் தினம் எல்லாருக்கும் ஒருத்தர் வாழ்த்து சொல்லி கட்டி பிடிச்சு அன்னைக்கு ஒரு என்ஜாய் தான். அன்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சு அன்னைக்குதான் நான் மக்களை சந்தோஷத்தை பார்த்தேன். அப்ப இவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. அப்ப இந்த சந்தோஷம் நம்ம கொடுக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இதனால வரைக்கும் அப்படி நினைச்சா நான் அன்னைக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னைக்குமே இல்லை. அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு, அன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் போர்டு ஒரே மாதிரி புடவை எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. வந்தவங்க எல்லாருக்கும் அரிசி, அவங்களுக்கு ஒரு சாரி, செடிகள் கொடுத்தோம். எல்லாருக்கும் செடி மரங்கள்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி யாரும் பண்ணல. ஆனா என்னுடைய லெவலுக்கு இது பெரியதுதான். இருந்தாலும் இன்னும் வளரக்கூடிய காலத்துல நிறைய செய்யணும்னு மக்களுக்கு ஆசைப்படுறேன். யாராவது ஸ்பான்சர் கொடுத்தா நான் கண்டிப்பா இதை மென்மேலும் வளர நம்ம மலர் மகள் அறக்கட்டளை இன்னும் சிறப்பா செய்ய ஆசைப்படுறேன். அந்த வரவங்க அதாவது 500 பேருக்கு உணவு உபசரிப்பு நல்லா பண்ணீங்க, நானும் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த உங்க கூட இருந்தவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இதுதான் இது முக்கியமான கேள்வி நீங்க கேட்டீங்க. பெண்ணா இருந்த இந்த சமூகத்துல பெண்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். என்ன நான் பிறந்து வந்ததுல இருந்து நானும் பெண் தான். எங்க வீட்டுல வந்து ஒரு ஆண் இருந்தும் நான் வந்து ரொம்ப நான் அனுபவிக்கல. அந்த சம்பாதிச்சு கொடுக்க நான் பண்ணலாம். நான் அண்ணில இருந்து என் பசங்க இன்னைக்கு 2 பசங்க நான் படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்கேன்னா அது வந்து என்னால முடியும். என்னால முன்னாடி நானும் ஒரு பெண் தான். இந்த எண்ணம் எல்லாருக்கும் நான் சமுதாயத்துல பாக்குற வரைக்கும் நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க. வந்தாலும் என் புருஷன் குடிக்கிறான், நான் வேலைக்கு போய் இதெல்லாம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் கேட்கவும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்களை வந்து நீங்க சோகமா இருக்காதீங்க. எப்பவுமே நம்மளால ஒரு சக்தி உருவாக்க முடியும். அதுதான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்ச நோக்கமே அதுதான். மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் பெண்ணாந்து சாதிச்சிருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ன அவமானப்படுத்தினாங்களோ. நான் ஃபர்ஸ்ட் செய்யும் போதுல ஒரு ஆண் தான் நிறுவனத்துல வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தேன். அப்போ வந்து எங்களை மதிப்பு கொடுக்கல. இவங்கெல்லாம் பெண்கள் தானே அப்படின்ட்டு அந்த இடத்துல நானே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா வந்து உட்காந்துருக்கேன்.
சொந்தமா நிறுவனம் வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள மாதிரி எல்லாருமே வெளியே வரணும், பெண்கள்லாம் ஒரு பெரிய பவர், அதை கண்டிப்பா உருவாக்கணும். என்னோட ட்ரஸ்ட் நோக்கமே அதுதான், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா என் ட்ரஸ்ட் நோக்கம். உங்க கூட இருக்கவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க? உங்களுக்கு கூட ஒரு டீம் மெம்பர் இருப்பாங்கல்ல, கூட இருக்கவங்க எல்லாருமே சிறப்புங்க, எல்லாருமே சிறப்பு, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா கரெக்டா வந்துருவாங்க. நம்ம என்னென்ன தேவையில அவங்க வந்து செய்வாங்க. எல்லாருமே பெண்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் பாகுபாடே கிடையாது. நான் விளக்கேற்ற மாட்டேன், நான் சாமி கும்பிட மாட்டேன், அந்த பாகுபாடே நம்ம இதுல ட்ரஸ்ட், இதுல எல்லாம் நம்ம அனைவரும் சமம், அந்த மாதிரி எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. மக்கள் நேயர்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இல்லாம நார்மலா, அதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்றதா சொன்னீங்க இன்ட்ரோல. ஆமா, அந்த நார்மலா பண்றது யாராவது பண்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்க? மந்த்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு மக்கள் சொல்லுவாங்க. சிறப்பு மக்கள்னா இந்த HIV தொற்று உள்ளவங்க, அவங்க நோய்னு சொல்லக்கூடாது, தொற்று உள்ளவங்க. இப்ப அவங்களால இப்ப என்ன சொல்றாங்க, ஐயோ HIVனா ஒரு நேரத்துல பயப்படுவாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. HIV தொற்று உள்ளவங்க 100 வயசுக்கு மேல கூட வாழக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு. அவங்க செய்ய வேண்டியதுன்னா நேரத்துக்கு மாத்திரை போடணும், சத்தான உணவு சாப்பிடணும். அவங்க மாத்திரை போடும்போது சில பேர் வந்து அந்த ஹெல்த் ஃபுட் எடுக்க மாட்டாங்க. அதனால நான் எனக்கு யோசனை என்னன்னா, நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது மக்களுக்காக தான். அப்ப அந்த அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுன்ற அடிப்படையில நான் மாசமானா அவங்களுக்கு, அவங்க நிறைய பேர் வந்து என் பசங்க கை விட்டுட்டு போயிட்டாங்க, என் புருஷன் கிடையாது, நான் 2 பெண் குழந்தை வச்சுக்கிறேன், ஒருத்தங்களாம் சொல்றாங்க நான் மாசமானா ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பிடறதுக்கே வழி இல்லை அப்படின்னா. அப்ப நான் யோசனை பண்ணேன், இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் சொந்த காசுல எடுத்து மாசமானா அவங்களுக்கு 5 கிலோ அரிசி, 1/4 கிலோ வந்து இந்த மூக்கடலை, கொண்டைக்கடலை, அதை சாப்பிட சொல்லுவேன் ஊற வச்சு, கொண்டைக்கடலை. அப்ப சத்து மாவு வாங்கி கொடுத்துட்டு, இது எல்லாமே இப்ப நான் மிளகு சீரகெல்லாம் சொந்தமா பண்றேன். அதுல எல்லாம் ஒரு பாக்கெட் போட்டு அவங்களுக்கு மந்த்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பான உணவு. ஏன்னா எல்லா வீட்லயுமே சாம்பார், கறி குழம்பு, சிக்கன் எடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு ஒரு நாள் மட்டன் எடுத்து அவங்களுக்கு எது நாங்க முத நாளே கேட்டுப்பேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுப்பேன். அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்களோ அந்த சாப்பாடு அவங்களுக்கு வழியாக சாப்பிட்டு அவங்களை அனுப்பி வைப்பேன் அன்னைக்கு, அதை கொடுத்துட்டு. இது வந்து பர்டிகுலரா ஒரே அந்த ஒரு 10 பேர் சொல்றீங்க, அந்த 10 பேரும் ஒரே ஆட்களா இல்ல புது புது ஆட்களை சந்திச்சு கொடுப்பீங்களா? இல்ல, டிஃப்ரெண்டா வராங்க. முதல் 10 பேர் வருவாங்க, அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் கூப்பிட்டு வராங்க. முதல்ல 10 பேரு, அப்புறம் 15 பேர், இப்ப 25 பேர் கிட்ட வராங்க. 25 பேருக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்க கொடுக்குறேன். நான் இன்னும் கூட வாங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன்னா சொல்றேன். இது பெரிய நெட்வொர்க்கால தான் மாசம் பண்ண முடியும். நீ எப்படி கண்டினியூ பண்றீங்க? இது நெட்வொர்க்ல இல்லைங்க, நம்ம மனசுதாங்க வேணும். நீங்க நெட்வொர்க் சொல்ல, நெட்வொர்க்கால தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும். இல்ல, அவங்கதான் பண்ண முடியல. நான் வந்து ஏற்கனவே இந்த சர்வீஸ் இருந்தனால எனக்கு மக்களுடைய எல்லாரும் செய்ய முடியாது. என்னுடைய ட்ரஸ்ட் அருகாமையில் உள்ள இருக்கவங்க, அந்த சர்வெண்டிங் உள்ள மக்கள் நான் கண்டுபிடிச்சு அவங்கள பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள கூப்பிட்டு வந்து இது மாதிரி நான் பண்றேன். இதுக்கு வந்து வெளி ஸ்பான்சர் என்ன இருக்காங்களா, இல்ல உங்க டீமுக்குள்ளே பண்ணல நீங்க பண்றீங்க? வெளியே ஒரு சிலர் கொடுப்பாங்க, பேச்சம்பளம் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சிலர் கொடுக்கறது இல்ல. 1 மாசம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்கறது இல்ல. அரிசி ஒரு மாசம் கொடுத்தாங்க, 2 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் சொந்த காசை போட்டு என்னால் முடிஞ்சு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க மாசமான கொடுப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த நான் என்னைக்குமே குறைய விட மாட்டேன். இப்ப இந்த 1 இயர் ஆக போகுது ஆயிடுச்சு. இந்த 1 இயரா எப்படி 12 மாசம் கிட்ட வந்திருக்கும். அந்த 12 மாசம் 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆயிடுச்சு. அந்த 10 மாசம் கண்டிப்பா விடாம கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது கேப்ல விட்டுருக்கீங்களா? இல்ல, கேப்ல விடல. இப்போ ஒரு 4 மாசம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 10%, 15%, 25%, 20 சொன்னீங்க. 20% இல்லாம வெளியே ஏதாவது நிறுவனத்துக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல அவங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, ஆனா நான் பண்ணிருக்கேன். ஏன்னா பெரியபாளையத்துல மாற்றுத்திறனாளி அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி நிறுவனம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காங்க, தேவின்னு ஒருத்தங்க. அவங்க வந்து போன மாசம் என்ன பண்ணாங்க, எனக்கு
இந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போறேன் மேடம், எனக்கு வந்து நீங்க ஏதாவது எனக்கு வந்து பணமா கொடுக்க வேணாம், ஏதாவது நீங்க பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்குன்னு கேட்டிருந்தா அவங்க நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். அவங்க குழந்தைகளுக்கு கேட்டேன்னா எனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், புக்கு வேணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க புக்கெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போக டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுங்கன்னு. நான் உடனே ஏற்பாடு பண்ணி 100 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து ஒரு சிறிய தொகை அவங்க கையில கொடுத்தேன். நான் அமௌண்ட்ல போட்டு சரி பண்ணுங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து எனக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு அங்க இருக்கு. அவார்டு உங்களுக்கு கொடுத்து சிறப்பிச்சாங்க. இந்த மாதிரி வேற இதை பார்த்துட்டு இவங்க என்ன ரெஃபர் பண்ணி அவங்க என்ன வந்து உங்களை என்ன கூப்பிட்டாங்களா, இல்லை நீங்க வேற என்ன போற வாய்ப்பு கிடைச்சது ஏதாவது? இல்ல இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் நான் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு 10-20 பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க மந்த்லி. இப்ப அந்த மாதிரி சைட்ல கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நெருக்கடி அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரிதான் இப்ப நான் அந்த இது மிளகு சீரகெல்லாம் போடுறேன்ல, அதுல உள்ள வருமானத்துல வச்சு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க என்ன சேலரி பேசிங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடவே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க? சேலரி பேஸ்லாம் கிடையாது, கூட சப்போர்ட் பண்றேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே சோசியல் ஒர்க்கா பண்றீங்க. ஆமா, அவங்க தேவைகளை என்னால முடிஞ்ச நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். மேடம், அதாவது எல்லாத்தையுமே கரெக்டா இப்ப சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இப்ப உங்க ட்ரஸ்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்க, இனிமேல் சப்போர்ட் பண்ண போறவங்க, அவங்க நேம் வந்து அவங்க வேணா எதிர்பார்க்காம இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்கள வேற பத்தி சொல்லுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா எம்எஸ்கே டெக்ஸ்ட் இருக்காரு சதீஷ்குமார். அவர் வந்து எங்களுக்கு எப்பவுமே இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் என்ன தேவைன்னு கேட்டால் உடனே அவர் ஹெல்ப் பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா இளவேந்தர், அவர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சோழவரத்துல இருக்காரு. அவர் வந்து இந்த பாசி மக்களுக்கு கொடுக்கும்போது பேரிச்சம்பளம் ஹெல்த் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அவர் சரி, அவர் இன்னும் கூட எனக்கு செய்யறதா இருக்கிறாரு, எங்க நிறுவனத்துக்கு செய்யறதா இருக்காரு. அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நிறுவன சார்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுன்றவர் வந்து என்னோட நண்பர் தான். அவர் வந்து இன்னைக்கு ட்ரஸ்ட் எங்களுக்கு அவருக்கு தெரியும். இவங்க 2 பேரும் ட்ரஸ்ட் பத்தி தெரியும், அவருக்கு தெரியாது. ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஹெல்ப்னு கேட்டேன்னா உடனே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்பாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நான், நன்றி சொல்றேன் நிறுவன சார்பத்துல. இப்ப புதுசா இப்ப பண்றவங்க யாரா இருக்காங்களோ அவங்கள பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இப்ப சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ நீங்க சொல்லுங்க, நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரா இருக்காங்களா? யாரு இருக்காங்க சொல்லுங்க. நீங்க ஆளுங்க சொல்றீங்களா சொல்லுங்க, பொருளோட கட் பண்ணிவிடுங்க. இப்ப நரேந்திரன்றவரு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு வருங்காலத்துல. அது மட்டும் இல்லாம எங்க மேனேஜர் முருகன் இருக்காரு, வாங்க. அவரும் நமக்கு நிறைய வந்து வெளியே சப்போர்ட் பண்ணி எங்கெங்க போய் யார்கிட்ட கேட்கணுமோ கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணவேணி அம்மா பொருளாளர் இருக்காங்க, அவங்களும் நிறைய எங்கெங்க ஸ்பான்சர் வேணுமோ நான் கேட்டு வாங்கி தரேன், நம்ம நிறுவனம் நல்லா வரணும்னு சொல்லி அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ நண்பர் ஒருத்தர் இருக்காரு அன்சாரி, அவர் எல்லா விதத்துலயுமே நாங்க எங்க போயிருந்தாலும் எங்களுக்கு வந்து கூட இருந்து இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவங்க சப்போர்ட் இருந்தாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு டீம் நல்லா அமையுதுன்றது பெரிய விஷயம். அந்த டீம் நல்லா அமைஞ்சாலே சிறப்பா செய்யலாம். அப்புறம் ஆயிஷா அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. ஜெயந்தி செக்ரட்டரி, அவங்க வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாலும் நமக்கு நிறைய சப்போர்ட். இப்போ ஒரு மீட்டிங்னா உடனே அவங்க எங்க திருவத்தூர்ல இருக்காங்க, அங்க இருந்து வந்து எடுத்துட்டு வந்து கூட உடம்பு முடியல கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாமே சப்போர்ட். கோமதி அம்மா இன்னைக்கு அவங்க வெளியே வேலைக்கு போறோம்னு சொல்லி நம்ம கூப்பிட்ட உடனே ஓடியாந்துருவாங்க. நம்ம மேடம் கூப்பிடுறாங்க. அந்த ட்ரஸ்ட் மேல அவ்வளவு ஒரு இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். சிறப்பான பணிகள்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக மற்ற அமைப்பில் வந்து உங்களை கௌரவிக்கிறதுமாக அந்த விருதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க.
அந்த மாதிரி சில விருதுகள் இருந்தா கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா இருக்கு. என்ன நேமும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் இது பார்த்து 2025ல சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துல இருந்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. வேற அடுத்து எடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதர் தெரசா மாற்றுத்திறனாளிகள் அவங்க சமூகத்துல இருந்து எனக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. இது இந்த வீக்ல கொடுத்தாங்க. இது இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லிட்டு திருவள்ளூர்ல எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தது, அதுதான் லேட்டஸ்டா கொடுத்தது. இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க. ஆமா. சூப்பர். இது வந்து அழுதார் வெஸ்டின் அவார்டு 2021 பெஸ்ட் அச்சீவர் சொல்லிட்டு அவார்டு. அப்ப நான் வேற ஒரு ட்ரஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இது எனக்கு கௌரவிச்சு கொடுத்தாங்க. அப்ப கொடுத்தது 2021ல. இன்னும் கொஞ்சம் அவார்டு எல்லாம் வீட்டுல இருக்கு. இப்ப நான் ஆபீஸ்ல இப்பதான் கொண்டு வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். அடுத்த இன்டர்வியூ எடுக்கும்போது இன்னும் சிறப்பா ஏதாவது கண்டிப்பா. அதாவது மேடம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்து இத்தனை விருதுகள் வாங்கியிருக்காங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதெல்லாம் வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியா இருந்திருக்கும். அந்த தருணம் எப்படி இருக்கு? கண்டிப்பா. இது என்னன்னா என் பசங்களுக்கே ரொம்ப நான் என்ன படிக்கல, 8வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப படிக்கல, இருந்தாலும் அவங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க பசங்க. அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், அம்மா வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்களே, இவ்வளவு செய்யறாங்களே, இல்ல அப்பப்ப பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என் குடும்பத்திலே யாருமே இந்த அளவுக்கு வெளியே யாரும் இவ்வளவு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்ல இருக்கும்போது நான் மும்பை, மகாராஷ்டிரா, கல்கத்தா, டெல்லி இதெல்லாம் ஃபிளைட்ல போயிருக்கேன். நிறைய சோசியல் ஒர்க் போயிருக்கேன், அங்க போய் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் ஊக்குவிச்சு என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால இன்னைக்கு என்னால சாதிக்க முடிஞ்சது. நிறைய என் பசங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு கூட வீட்டுல நான் வெளியே மீட்டிங் போய் நீங்க போயிட்டாங்கன்னு உடனே அனுப்பி வைப்பாங்க. அவங்களும் ஒரு மீட்டிங்ல கலந்துருக்காங்க. இங்க வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என்ன யாரும் தடுக்கிறது கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய ஆன்மீகத்துல இதுதான். நான் வந்து எப்பவுமே சமுதாயத்துல மக்களுக்காக நான் பணி செய்யணும், அவங்களுக்கு எப்பவுமே அவங்க கூட இருக்கணும் எனக்கு எண்ணம். அது நான் வாழ்நாள் சாதனை அதான் கொடுத்துருக்காங்க. நான் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் அதை சோசியல் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் சமூக சேவை என் கூட பிறந்தது நான் கண்டிப்பா செய்யணும். நம்ம என்னதான் நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணாலும் அந்த விருது நம்ம வந்து ஒரு கோடிக்கணக்கான பணத்துக்கு ஒரு ஈடான பணமே கொடுத்தாலும் அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா விருது என்பது நம்மளோட பணியை பாராட்டி கொடுக்குறது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய நீங்க விருது வாங்குறதுக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அதுன்றது தெரியுது இருந்து. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க அமைப்புல இருந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யாரு கொடுப்பீங்க? முதல்ல எங்க போர்டு மெம்பர் தான் கொடுப்பேன் நான் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு தான் ஏன்னா இந்த நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதே இந்த போர்டு மெம்பர், ஏன்னா நான் இல்லை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில இருக்கவங்களுக்கு எனக்கு யாராவது என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். இந்த 2025ல ஆகஸ்ட் 29 1 இயர் எங்களுக்கு முடியுது. அப்ப வரைக்கும் நிறைய நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த நேரத்துல நிறைய அச்சீவ் இருப்பாங்க. நிறைய வெளியில வந்து ட்ரஸ்ட்ல மாற்றுத்திறனாளிகள் நிறைய திறமை உள்ளவங்களா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கணும் எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா நம்ம பாத்துருக்கு நேயர்கள் ஆகட்டும், பாத்துருக்கு நிறைய விஐபி, ஏன்னா நிறைய விஐபி நிறைய பேர் பாக்குறாங்க. கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு ட்ரஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு கொடுத்தா நீங்க ட்ரஸ்ட் ஆரோக்கியம் போயிடுங்க. அதுதான், எனக்கு ட்ரஸ்ட் கொடுத்தாலே எனக்கு போதும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் நிறைய ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பேன். பட் இது முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின், உங்க ட்ரஸ்ட்டுக்கு தேவையான கொஸ்டின். என்னன்னா, அதாவது நீங்க வந்து உங்க சொந்த ஃபண்ட்ஸை வச்சியும்
கூட இருக்கவங்க சப்போர்ட் வச்சு நீங்க ஏதோ உங்க கூட டீம் மெம்பரை வச்சு பண்றீங்க. ஸோ நீங்க இப்போ வெளி இடத்துல இருந்து நீங்க ஒரு உதவி தொலைக்காட்சி வாயில ஒரு உதவின்னு கேட்கறீங்கன்னா எதுக்காக கேட்பீங்க? அதாவது சொல்லுங்க. நான் கண்டிப்பா எங்க ட்ரஸ்ட்ல இருக்க போர்டு மெம்பர் ஆகட்டும், சிறப்பு மக்கள் பாசிட்டிவ் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு இந்த இப்ப ஜூன் மாசம் திறக்க போறாங்க. அந்த எஜுகேஷனுக்கு சில உதவிகள் கிடைச்சா கண்டிப்பா அவங்களுடைய படிப்பு தகுந்த உபகரணங்கள் கிடைச்சா கண்டிப்பா நான் அதை தான் முதல்ல கேட்பேன். ஏன்னா கல்விக்கண் தான் முதல்ல. பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்றதை நம்ம கல்விக்கான கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்காலத்தை அவங்க சிறப்பா நடத்திப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் உதவி கேட்கறது. பசங்களுக்கு வந்து கல்விக்கான உபகரணம் கொடுத்தா கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேன். எத்தனை பேர் இருப்பாங்க மேடம்? இருப்பாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தாலே ஒரு எப்படியும் 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்டா எது தேவைப்படும்? பேக்கோ இல்ல நோட் புக்கோ? பேக் நோட் தேவைப்படும் அதிகமா. சின்ன அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு பேகு, சில அவங்க சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ், இதெல்லாம் ஒரு பையில பேகு, பென்சிலு, அவங்க என்னென்ன அவங்களுடைய என்ன திறமை இருக்கோ அவங்க திறமையை பொறுத்து அவங்க என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் நான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே பொருள். இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர் பிளான் ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போனா எப்பயும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போனா அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபாலோ பண்றவங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொள்கை இருக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன ஒரு இதுவா பண்ணணும் ஐடியா? ஏன்னா பார்த்துட்டு நேரத்தில் யாராவது ஒருத்தர் எதனா பண்ணலாம் இல்லையா, அதுதான் கேட்குறேன். இப்போ முதல் விஷயம் சொல்லலாம், இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லல. ஆல்ரெடி நாங்க டெய்லி வரவங்களுக்கு முதல்ல வந்து அவங்க சாப்பாடு செய்யற வேலைதான் எப்பவுமே எங்க அடுப்புல பாருங்க, சாப்பாடு கேஸ் அடுப்பு. இது ஆபீஸ் இல்ல, எங்களோட வீடு மாதிரி நாங்க வச்சிருக்கோம். வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு தான் மெயின். அது எப்பவுமே இருக்கும். யார் வந்தாலும் நான் இல்லைன்னா கூட போன் போட்டு மேனேஜர் இருப்பாரு, உடனே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்படி செய்ய முடியல வாங்கி கொடுங்கன்னு உடனே பணம் அனுப்பு. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சாப்பாடு தான். வரவங்க பட்னியா போக கூடாது. வயிறார வயிறு வாழ்த்தான். அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொள்கை. என்னை சுத்தி இருக்கவங்களும் எல்லாரும் அப்படிதான். மேடம் வந்து திட்டுவாங்க, அவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க செய்யணும்னு சொல்லிட்டு. எப்பவுமே அரிசி எங்க ஆபீஸ்ல இருக்கும். ஏன்னா அன்னலட்சுமி இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியும். அதனால எப்பவுமே அரிசி இருக்கும். யார் வந்தாலும் குழம்பு செய்யலாம் கையிலாக வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மேல சாப்பாடு வச்சிருவாங்க, காய வைக்கிற. அது ஒரு மெயின். இன்னும் கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, இப்போ வரவங்களுக்குலாம் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுது அதை வச்சு நிறைய ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் இருக்கேன். முதல்ல நம்ம இந்த ஒரு வருஷம் முடிஞ்சாலும் யாராவது என்ன தராங்க பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா மக்களுக்கு. முதலாம் ஆண்டு விழாவை எப்படி பண்றது ஐடியா வச்சிருக்கீங்க? எந்த மாதிரி மண்டபத்திலயா? ஆமா, மண்டபத்துல, கம்யூனிட்டி ஹால்ல, இல்ல ஏதாவது பப்ளிக்ல, அந்த மாதிரி எந்த மாதிரி பிளானிங் வச்சிருக்கீங்க? இடத்துல பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம இருக்கிறது வந்து ரெடியூஸ் செரமனி தான் இருக்கிறோம் காவாங்கரையில. ஆனா பப்ளிக்ல செய்ய முடியாது. ஏன்னா பெரிய லெவல்ல செய்யலாம் ஒரு ஆசை எனக்கு. அதனால ஒரு மண்டபம் தான் பிடிக்கணும். பெரிய மண்டபம் பிடிச்சி மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி எல்லாம் அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் செய்யறதா அன்னைக்கு நான் வச்சிருக்கேன், பிளான் வச்சிருக்கேன். ஆமா, அதனால அது நடக்கணும் சிறப்பா. அதுக்கு யாராவது கான்செப்ட் தராங்களான்னு கண்டிப்பா நான் எல்லாத்தையும் நான் கேட்பேன். எனக்கு இல்ல, மக்களுக்காக நான் கை வந்துறேன். மக்களுக்காக, அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்காக ஒரு அன்னை தேரசா மாதிரி நான் கையேந்தவும் ரெடி அப்படின்றாங்க. ஸோ நம்ம சேனல் வாயில வந்து ஃபுல்லாக ஜென்ஸை தான் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம பேட்டி இன்டர்வியூ எடுத்து நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம். ஜென்ஸு, அதாவது சமூகத்தில் நிறைய பேர். ஏன்னா ஒரு ஆணாக இருந்து பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களால முடியும். 70 வயசு ஆனாலும் அவங்களால பண்ண முடியும். ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு பண்ணாலும் நான் கையேந்தி பண்ணாலும் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேடத்துக்கு உங்களால் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க எனது நண்பர்கள் மற்றும் நேயர்கள் யாராக இருந்தாலும் உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உதவி மேடத்துக்காக செய்கிற உதவி கிடையாது. அவங்க அறக்கட்டளை வளர்ச்சிக்காகவும் அங்கே இருக்கிற ஒரு 200 பேருக்காகவும் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். அது என்னுடைய வாயிலாக நானும் சொல்லிக்கிறேன் மேடம். அதாவது நம்ம தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் அறக்கட்டளை சார்பாகவோ இல்லை உங்கள் சார்பாக என்ன சொல்ல வரீங்க? பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உங்களுக்கு யாராவது உதவி வேணும்னா கண்டிப்பாக எங்கள் அறக்கட்டளையை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மலர்மக சமூக நாடகத்தை மக்களுக்காக தான் நான் பணி செய்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு என்னால் முடியல, கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கால் பண்ணுங்க. எந்த நேரத்தில் நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன். அதே மாதிரி உதவி செய்ய விரும்புகிறவங்களும் எங்கள் அறக்கட்டளைக்கு தயவு செய்து எங்கள் மக்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க.
இதுதான் நான் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த half அன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நீங்க உங்களை பத்தியும் உங்க அறக்கட்டளை பத்தியும் உங்க கூட ஒர்க் பண்றவங்க பத்தியும் அவ்வளவு சிறப்பா சொன்னீங்க. ஃபியூச்சர் பிளான் வரைக்கும் சொல்லிட்டீங்க. நீவே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம தொலைக்காட்சிக்கு உங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. நியூஸ் 18 சேனலுக்கு நன்றி. தேங்க்யூ. எங்களை இந்த அளவுக்கு பேட்டி எடுத்து மக்களுக்கு நீங்க வந்து எங்களை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.